அது சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று டாக் வித் ஜீசஸில் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு வேத வசனம், சங்கீதங்களின் புத்தகம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி. இன்றைக்கு அநேக நம்பர்கள் உண்டு உலகத்திலே. டோல் ஃப்ரீ நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கெலாம் நம்ம ஃபோன் பண்ணோம்னா அது நமக்கு ஃப்ரீ. அந்த நம்பர்லாம் 16 டிஜிட் 18 டிஜிட்லலாம் இருக்கும், 14 டிஜிட்லலாம். ஆனால் வேதத்திலே நமக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் 5015. அதுதான் சங்கீதங்களின் புத்தகம் 50ஆவது சங்கீதம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. மனிதர்கள் எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஆபத்து நேரிடும் பொழுது நாம் மனுஷர்களை தான் நம்ம நோக்கி பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் வருகிறது நமக்கு. ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு நெருக்குதலுக்குள்ள தள்ளப்பட்டுட்டோம், நமக்கு அந்த நேரத்தில் நமக்கு யார் நமக்கு ஆறுதல் செய்வார், எந்த மனுஷனை தான் நமக்கு உடனே நமக்கு கண்களுக்கு முன்பதாக வரும். ஒருவேளை நமக்கு ஒரு ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஒரு நண்பரை தெரிஞ்சிருக்கலாம், இல்லை கடைநிலை ஊழியர்களை தெரிஞ்சிருக்கலாம், அல்லது கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு சாதாரண ஒரு மனிதரை தெரிஞ்சிருக்கலாம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படும் போதும் நொறுக்கப்படும் பொழுதும் நம்முடைய எண்ணம் எப்படி வருகிறது என்று சொன்னால், முதலாவது தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்களைத்தான் முதல்ல நோக்கி பார்க்குறோம். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் நீர் என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. அவரை நோக்கி பார்க்கணும், அப்போ தான் அவர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு அநேக சாட்சிகள் நம்ம எப்படி சொல்கிறோன்னா, நம்முடைய விபத்தில் கர்த்தர் நம்மளை காப்பாற்றும் பொழுது மாத்திரமே நாம் கர்த்தருக்கென்று சாட்சி சொல்கிறோம். ஒரு 2 வீலரில் போட ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றப்பட்டு விட்டால் உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தர்கிட்ட சாட்சி சொல்கிறோம். கர்த்தர் என்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினார் என்று சொல்லி சபையில் சாட்சி சொல்கிறோம். ஏன்னா அநேகருடைய சாட்சி எப்படி இருக்குன்னா, இந்த விபத்திலிருந்து காப்பாற்றப்படும் பொழுது தான் சாட்சி சொல்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு ஆண்டவர் அப்படி சொல்லி, உங்களுக்கு எந்த மாதிரி நெருக்கங்கள் வந்தாலும் நீங்கள் கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்பி நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் எப்பேற்பட்ட நெருக்கத்திலே வாழ்ந்தாலும் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறார். ஆனால் விடுதலை பெற்ற பின்பு நாம் அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? சூழ்நிலை நெருக்கம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்போது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் நமக்கு அந்த ஜெபத்தில் கேட்டு, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு, நம்மளுடைய கண்ணீரை கண்டு கர்த்தர் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த ப்ராப்ளத்திலிருந்து கர்த்தர் ஒரு முற்றிலுமாய் விடுதலை தருகிறார். ஆனால் சுகத்தை பெற்றுக்கொண்ட நாம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்த பிறகு மறுபடியும் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அநேக நாட்களில் நம்ம நன்மையை பெற்றுக்கொள்கிறோமே தவிர நன்மையை நாம் சாட்சியாய் வாழ்வதில்லை. ஏனெனில் இயேசுவானர் வாழ்ந்த காலத்திலேயே சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? ஆனால் நன்றி சொல்கிறதுக்கு யார் வரா? ஒரே ஒருத்தந்தான் வரான். ஆனால் பெற்றுக்கொண்ட நன்மை 10 பேர். அப்படியாக இன்றைக்கு நாம் தேவனத்தில் பெற்றுக்கொண்ட நன்மையை அவருக்கு நாம் மகிமைப்படுத்துகிறோமா தேவனை? என் தேவன் அதை எதிர்பார்க்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரே, உங்களுடைய ஆபத்து காலத்தில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவது நீங்கள் சாட்சியாய் வாழ்ந்து தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா நம்ம ஆபத்து காலத்திலலாம் மனுஷனை நோக்கி பார்த்த ஒரு மனிதனை கேட்கலாம். ஆதியாகமம் புத்தகத்திலே யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கும். நன்றாய் பார்த்த ஒரு மனிதன் தான் அவன். கர்த்தர் அவனுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்யும்படி அவனை துன்புறுத்தினார்கள். ஆனாலும் ஒரு சகோதரன் அவனை காப்பாற்றி அவனை ஒரு காசுக்காக ஒரு கல்லர்கள் கையில் அவனை என்ன பண்ணுங்க, அடிமைகள் விற்கிற இடத்துல அவனை விற்று விடுகிறார்கள். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியால் அவன் என்ன பண்ணுறார், கர்த்தரையோ போத்திபாரார் என்கிறவரிடத்துல கர்த்தர். ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி. அப்படியாக கர்த்தர் அவன் செய்கிறவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் போத்திபாராரின் மனைவியின் தவறான காரியத்தினால் அவன் சிறைச்சாலைக்கு செல்லும்படியாய் ஏற்படுகிறது. கர்த்தர் அவனை எதற்காக அழைத்தார் என்பது நோக்கத்தை புரிந்த அவன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா காரியங்களிலும் தேவன் தம்மை விடுவிப்பார் என்கிற உணர்வு அவனுக்கு இல்லாமல் அவன் யாரை நோக்கி பார்க்கிறான்?
மனுஷனை நோக்கி பார்க்கிறான். அங்கே என்ன நடக்கிறது? அந்த சம்பவம் ஆதியாகமம் புத்தகத்தில் அங்கே ராஜாவுக்கு துணையாக 2 பிரதானிகள் தவறு செய்கிறார்கள். ஒருத்தன் சுயம்பாகி, அவனும் இன்னொரு அந்த பானபாத்திரக்காரனும் அவன் தவறு செய்ததினால ஜெயிலில் கொண்டு வந்து போடுறாங்க. ஜெயிலில் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து கொள்ளும்படியாக யாருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது? யோசேப்புக்கு அந்த பொறுப்பை கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் அவனை நேசித்தபடியாக, ஏன்னா வேதம் சொல்லுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக தேவன் அவனுக்கு அனுகூலமாக இருந்த பொழுதிலும், ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க, அங்கே அந்த அந்த சுயம்பாகிக்கும் பிரதானிகள் 2 பேருக்கும் அவர்களுக்கு பார்த்து கொள்ள வேண்டிய வேலை அவர்களுக்கு இருந்த பொழுதிலும் அவர்களை கொலை செய்யும்படியான சூழ்நிலை வருகிறது. அவர்களுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தின் விடை அவர்களுக்கு தெரியாமல் கலங்கி போய் நிற்கிறார்கள். ஆனால் சொப்பனத்திற்கு பதில் சொல்ல தெரிந்ததான யோசேப்பு அதற்கு என்ன பண்ணுறான்? விளக்கத்தை சொல்கிறான். அப்போ சொல்கிறான், அதன் அர்த்தம் இதுதான் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது, அப்போ மறுபடியுமாக நீ ராஜாவுக்கு அந்த ஒயின் ஊற்றி கொடுக்கறதான அந்த பானபாத்திர வேலையை மறுபடியும் நீ செய்ய போற. அப்படி நீ செய்ததுக்கப்புறம் ராஜாவுக்கு நான் ஒரு குற்றமும் செய்யலை அப்படின்னு நீ யார்கிட்ட சொல்லு? ராஜா கிட்ட என்னை பற்றி சொல்லி என்ன இந்த சிறையிலிருந்து விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி யாரை நோக்கி பார்க்கிறான்? அவன் மனுஷனை நோக்கி பார்க்கிறான். இப்போ ஆனால் மனுஷனை நோக்கி என்ன பண்ண, அதான் ஆபத்து காலத்தில் நாம் யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் இப்போ என்ன நினைக்கிறான்? ராஜாவுக்கு அடுத்த போஸ்டிங்கில் இருந்ததுனால அவன் எப்படியாவது ராஜா கிட்ட சொல்லி நம்மளை காப்பாற்றிடுவான்ட்டு அவனுடைய நினைவுகள் இருந்தது. ஆனால் என்ன நடந்தது? அவன் சொன்னது போலவே அந்த சம்பவமும் நடந்தது. அவன் விடுதலையும் ஆனான். ஆனால் பானபாத்திரின் தலைவன் பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்தில் மறுபடியும் வைத்தார். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிலின் தலைவனோ தூக்கி போட. யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் மனுஷரை நாம் நம்பும் பொழுது அவர்கள் எப்பேற்பட்டதான ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய காரியம் முடிந்ததும் அவர்கள் நம்மை மறந்து விடுவார்கள். ஆம், ஆனால் என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்கள் எப்பொழுதெல்லாம் கேட்கிறீர்களோ, நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவரிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்படியே நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை அந்த எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி உங்களை பாதுகாப்பார். இன்னும் உதாரணமாக ஒரு வேத மனுஷன் இன்னொருத்தரையும் காட்டுகிறேன். தானியேலின் புத்தகம், அங்கே ஆபேத் சாத்ராக் ஆபேத் நேகோ என்பவர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த சிலைக்கு அவர்கள் வழிபட வேண்டும், வணங்க வேண்டும். ஆனால் அவர்கள் வணங்கவில்லை. ஆனால் ஏன்? அவங்களுக்கு தெரியும் அந்த நெருப்பு குகையில் போட முடியும்னு தெரியும். ஆனால் மனுஷருக்கு அவர்கள் பயப்படாமல் கர்த்தரையே நம்பி அவர்கள் வாழ்ந்ததினால் கர்த்தர் என்ன பண்ணுறார்? அந்த 3 பேரை தூக்கி அந்த நெருப்பு சூளையில் போட்டாலும் 4வது ஒரு மனிதனாக அங்கே இருந்து கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதனை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். விடுவிக்கப்பட்ட நாம் அவருக்கு மகிமையை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். ஏனெனில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் விடுவிக்கிறார். அவர் விடுவித்ததை நாம் அவருக்கு சாட்சியாய் மகிமையாய் காணப்பட வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நீங்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பரை உங்கள் மனதிலே பதிவைத்துக் கொள்ளுங்கள். 5015. ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக.